வணக்கம். எக்ஸ்போர்ட் வெப்சைட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ பையர் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன், பையர் கேட்குற மாதிரி ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை வெளிநாட்டுக்கு வர சொல்கிறாங்க. நிறைய ட்ரைனிங் பிளேசஸாக இருக்கட்டும், கன்சல்டன்சியாக இருக்கட்டும், இல்லை சக நண்பர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே எக்ஸ்போர்ட் இருக்கவங்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு நீங்கள் போனால் தான் அந்தந்த நாட்டில் என்ன மாதிரி பொருள் பேக்கிங் இருக்கும், என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்பாங்க, என்ன மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தெரியும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு வராங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே, அவங்க பிஸ்னஸை வேறு ஆங்கிளில் பார்க்கலாம், அவங்க வேறு ஆங்கிளில் பண்ண முடியும். அவங்க இந்த மாதிரிலாம் வெளிநாடுகளுக்கு போக முடியும். இப்போ மினிமம் பட்ஜெட்டாக வருவாங்க. சார் ரொம்ப காசு எண்ணி உள்ளே வரோம் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே, ஒரு வெப்சைட் போடுறதா இருக்கட்டும், ஒரு B2Bயில் பதிகிறதா இருக்கட்டும், நான் கொஞ்சம் பார்த்து செலவழிக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இப்படி அதர் கண்ட்ரிஸ் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் சொல்கிறேன், இது காசு இருக்கிறவங்களுக்கோ இல்லை காசு இல்லாதவங்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஈஸியான எளிமையான ஒரு மெத்தட் சொல்ல போகிறேன். வெளிநாடுகளுக்கு போய் தான் நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன், பேக்கிங் என்ன, பிரிண்டிங் என்ன, அது வேல்யூ ஆடட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸே பார்க்கலாம். மேனுஃபேக்சர்ஸில் நிறைய டைப் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் எப்படி சார் எல்லாம் சொல்லி தருவாங்கன்னு நினைக்காதீங்க. மேனுஃபேக்சரில் நிறைய கிரேட் இருக்காங்க. ரொம்ப புவர் குவாலிட்டி பண்ணுறவங்க இருக்காங்க, மீடியம் குவாலிட்டி பண்ணுறவங்க இருக்காங்க, டாப் குவாலிட்டி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சில மேனுஃபேக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி மேனுஃபேக்சர்ஸ்டெல்லாம் போய் நீங்கள் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்க போனீங்கன்னா, அவங்களே சில கண்ட்ரிக்கு போகிற ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்களே சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி துபாய் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அவங்க சொல்ல விருப்பப்படலன்னு நீங்கள் கேளுங்க. ஏன்னா எல்லாருமே வாலண்டியராக சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ சார் என்னென்ன மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இல்லை இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு புதுசு, எங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் ஸ்டடி பண்ணுறதுக்காக போனீங்கன்னா அவங்களும் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் பல லட்ச ரூபா செலவு பண்ணி, பல ஆயிரம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் அதர் கண்ட்ரி தான் போய் இங்கே பாஷை புரியாமல் பல நாடுகளுக்கு ஏறி இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லேயே, ஈவன் தமிழ்நாடு சரௌண்டிங்லேயே, இல்லை தமிழ்நாடு தாண்டி அடுத்த பார்டரில் நீங்கள் போய் பேசலாம், அதர் ஸ்டேட்டில் போய் பேசலாம், சப்ளைட்டை போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணுங்க, நிறைய ஜென்ரல் என்கொயரிஸ் போட்டிருக்காங்க, அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எடுத்துட்டு அந்த சப்ளைட்ட போய் பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, ஒரு என்கொயரி வர்றதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் போய் ஸ்டடி பண்ணிட்டு அது சம்மந்தமாக நெட்டில் கொஞ்சம் R&D பண்ணி அந்த நெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ஸ் போய் டவுட் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு என்கொயரிஸ் வந்துருக்கு சார், இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணுவீங்களா? இல்லை சார் எனக்கு நெட்லையும் தேட தெரில, பரவாயில்ல. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க இல்லையா, விளம்பரப்படுத்துறதை பார்த்துட்டு ஒரு பையர் என்கொயரி வரும் இல்லையா, அந்த பையரே கேட்டுருவான், என் கண்ட்ரிக்கு இப்படி ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், எனக்கு இப்படி பேக்கிங் வேணும், எனக்கு இந்த மாதிரியான வேல்யூ ஆடட் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவனே கேட்பான். அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் இதை பண்ண முடியாதான்னு நீங்கள் மேனுஃபேக்சர்ஸை கேட்டுக்கலாம். அதனால வெளிநாடுகளுக்கு போய் தான் அந்த பொருளை பற்றியான தரம் என்ன, அந்த பொருளை பற்றியான பேக்கிங் என்ன, அந்த பொருளை பற்றியான கஸ்டமைசேஷன் என்ன, அந்த பொருளுக்கு வேற என்ன வேல்யூ ஆடட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ரொம்ப தவறான கான்செப்ட். இன்னொன்று அது எல்லாருக்கும் ஆப்டாகவும் இருக்காது. சரிங்களா? பணம் இருக்கிறவங்களுக்கு வேற. ஸோ பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மினிமம் பேலன்ஸ், மினிமம் பட்ஜெட்டாக வருவாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் என்னால் ஓட முடியும் சார், ஓடுற வேலைலாம் நிறைய பண்ணிடுவேன், பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் ரொம்ப எக்கனாமியாக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.